வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கோரி தடுப்புகளை தகர்த்து டெல்லியை நோக்கி முன்னேறும் வடமாநில விவசாயிகள். டம்பு பகுதியில் தடுப்புகளை தகர்த்ததால் ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை கொண்டு வீசிய காவலர்கள். டெல்லி எல்லைகளை கம்பிவேலி தடுப்புகளை கொண்டு அடைத்த போலீஸ். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 8 மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் வாயில்கள் மூடல். விவசாயிகளின் போராட்டத்திற்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு மற்றும் ஹரியானா அரசுக்கு மாநில உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளின் பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவும் அறிவுரை. டெல்லி நோக்கி செல்லும் விவசாயிகளை தடுத்து நிறுத்துவதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு MS சுவாமிநாதன் அறிக்கை அமல்படுத்தப்படும் என்றும் உறுதி. சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் உடல் ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள வீட்டிற்கு சென்று வெற்றியின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிய நடிகர் அஜித். சென்னை நகருக்குள் போரூர் மற்றும் சூரப்புட்டு சுங்கச்சாவடிகளில் மட்டுமே ஆம்னி பேருந்துகளில் பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் அனுமதி தராத நிலையில் பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முறையீடு. முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு முதலமைச்சர் MK ஸ்டாலினும் வேண்டுகோள். உரிமையில் நீதிபதியாக தேர்வாகியுள்ள 23 வயதான பழங்குடியின பெண் ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என்ற அரசாணையின் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக பெருமிதம். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை விவகாரத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. வழக்கிற்கு இடையூறாக இருந்த அமைச்சர் பதவியை துறந்ததால் ஜாமீன் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பு. அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றார் ஆளுநர் RN ரவி. முதலமைச்சர் MK ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்பதாக தெரிவித்த ஆளுநர். கிடாம்பாக்கத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் சிறு பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் என்றும் உறுதி. விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம். முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிபிக்கும் இரங்கல். நாமக்கல் அருகே ராசிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளர் அருண் பிரகாஷ் வீட்டில் பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளை முயற்சி. கைதான தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியைச் சேர்ந்த 5 பேரிடமிருந்து ட்ரோன், கத்தி, கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ உடன் அமைச்சர் ஏவாவேலு பேச்சுவார்த்தை. அமைச்சரவையின் உறுதியை ஏற்று மாலை வரை காத்திருக்க திட்டம். தமிழ்நாடு முழுவதும் பணியை புறக்கணித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் உண்ணாவிரதம். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சாந்தன் தாயகம் திரும்புவதற்காக தற்காலிக பயண ஆவணத்தை அனுப்பிய இலங்கை துணை தூதரகம். 1 வாரத்திற்குள் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். நெல்லை மாவட்டத்தில் சுமார் 3 ஆண்டுகளில் சிறுமிகள் 1448 பேர் குழந்தைகளுக்கு தாயாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. குழந்தை திருமணம், பாலியல் கல்வி பற்றி அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திரைப்பட இயக்குநர் மணிகண்டன் வீட்டில் திருடிய தேசிய விருதுகளை திருப்பிக் கொடுத்த திருடர். உங்கள் உழைப்பு உங்களுக்கு என மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்து சென்றார்.
2 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. அபுதாபியில் நாளை இந்து கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்கிறார். சிறிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கான டிக்கெட் கட்டணத்தை குறைப்பது குறித்து 20ஆம் தேதி பொதுக்குழுவில் முடிவு. நடப்பு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாரதி ராஜாவின் கோரிக்கை குறித்து திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் விளக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள துணை பதிவாளர் அலுவலக உதவியாளர் ரமணாவின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வம் இணைகிறார். செல்வம், விவரங்கள். கண்டிப்பாக நந்தா. அதாவது பத்திரப்பதிவு அலுவலராக இருந்து பல்வேறு முறைகேடுகள் காரணமாக பத்திரப்பதிவு அலுவலர் உதவியாளராக பதவி இறக்கம் செய்யப்பட்ட ரமணன் என்பவர் வீட்டில் தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ரமணா என்பவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியில் இருந்தவர். அப்போது அவர் தன்னுடைய பணியின் உள்ள பதவி காரணமாக பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட வல்லதும் அல்லாமல் வருமானத்துக்கு அதிகமாக லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்ததாகவும் அவர் மீது தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் காரணமாகவும் மேலும் இவர் ஏற்கனவே இதுபோன்ற முறைகேடுகள் காரணமாக சார் பதிவாளர் பதவியில் இருந்து பதவி இறக்கம் செய்யப்பட்டு காட்பாடி அடுத்த கேவிக்குப்பம் பகுதியில் உள்ள துணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் தற்போது உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய இல்லம் காட்பாடி உள்ள மதிநகர் பகுதியில் உள்ளது. இவர் மீது போடப்பட்டுள்ள வழக்கின் காரணமாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் இவருடைய இல்லத்தில் தற்போது 5க்கும் மேற்பட்டோர் தற்போது திடீர் சோதனையில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத பணமும் ஆவணங்களும் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருந்தா இதன் காரணமாக அப்பகுதியில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நன்றி செல்வம், விரிவான விவரங்களுக்கு. தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்க உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரசையும் தொழில் நிறுவனங்களையும் குறிப்பிட்ட இடத்தில் தொழில் தொடங்க கட்டாயப்படுத்த முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இத்தகைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் சிக்கி 8 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட வெற்றியின் உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைகிறார். சுபாஷ் பிரபு, விவரங்கள். தன் ஒரே மகனை ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையில் சுற்றுலா சென்ற போது மகனை பறிகொடுத்திருக்கிறார் சென்னையின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி. அவரது மகனின் உடலானது இன்று மாலை 4 மணி அளவில் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. 8 நாள் தேடுதலுக்கு பின்பாக அவர் உடல் கண்டறியப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இங்கே தாம்பரத்தில் உள்ள ராஜகீழ்ப்பாக்கத்தில் அவரது பண்ணை வீட்டில் அவரது உடலானது அடக்கம் மரியாதை செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்தது. மூத்த அரசியல் கட்சியை சார்ந்த ஒருவர் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள்.
துரைசாமி அவர்கள் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் உட்பட பல்வேறு அரசு சார்ந்த பணிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கான போட்டித் தேர்வதற்கான மனிதநேய அறக்கட்டளை வைத்து நடத்தி வருகிறார். அதில் பயன்பெற்றவர்கள் என அவர் மூலமாக படித்தவர்கள், பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக அஞ்சல் செலுத்துகிறார்கள். அடுத்த ஒரு 5 to 10 நிமிடத்தில் அவரது வெற்றியின் உடலானது இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு சிஐடி நகரில் இருக்கக்கூடிய துரைசாமி அவர்களின் இல்லத்தில் பொதுமக்கள் மரியாதைக்காக வைக்கப்பட இருக்கிறது. அங்கே தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள், அதே போல பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் ஆகியோரெல்லாம் நேரடியாக அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். தற்போது வெற்றியின் உடலுக்கு ஏராளமானோர் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அவருடன் பணியாற்றியவர்கள், அவருடன் பயணம் செய்தவர்கள், நெருங்கிய நண்பர்கள் ஆகியோரெல்லாம் இந்த பண்ணை வீட்டில் அவருக்காக அஞ்சலி செலுத்தி வருகிறார். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.